Welcome to WinPlus Max channel. முக்கோணவியல் பயிற்சி 3.1 12வது கொஸ்டின் a secant theta minus c tan theta equal to b மற்றும் b secant theta plus d tan theta equal to c ஆகிய சமன்பாடுகளிலிருந்து தீட்டாவை ரிமூவ் பண்ணணும். நமக்கு கிடைக்கிற ஆன்சரில் என்ன இருக்கக்கூடாதுன்னா தீட்டாவை இருக்கக்கூடாது. சரியா? தீட்டா எல்லாமே இந்த ஒன்லி இந்த மாறிலிகள் மாத்திரம் இருக்கணும். அது மாதிரி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இதுக்கு குறுக்கு பெருக்கல் மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0 ஃபார்மில் எழுதலாம். a secant theta minus c tan theta minus b equal to 0. அது மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா b secant theta plus d tan theta minus c equal to 0. குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்துகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குறுக்கு பெருக்கல் முறையை இப்போ பயன்படுத்துகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் இந்த tan thetaவின் கெழுக்கள் எதெல்லாம் சி மைனஸ் சி ப்ளஸ் டி ஃபஸ்ட் எழுதணும். அடுத்தது என்ன எழுதணும்னா அதுக்கு அடுத்தது மைனஸ் பி மைனஸ் சி எழுதணும். அதுக்கு அடுத்தது இந்த ஏயும் பியும் எழுதணும். சரிங்களா? அடுத்தது திரும்ப ஸ்டார்டிங்கில் எழுதின முதல் கெழுக்களை திரும்ப எழுதணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு tan thetaவின் கெழுக்கள் எழுதலாம். இதுதான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் சி அடுத்தது ப்ளஸ் டி அடுத்தது என்ன எழுதணும்னா இது மைனஸ் பி மைனஸ் சி அடுத்தது ஏபி அடுத்தது ஃபஸ்ட்டில் எழுதின கெழுக்கள் திருப்பி ஒர்க் அவுட் எழுதணும். அப்போ மைனஸ் சி டி இதுலேருந்து நம்மளுக்கு சீக்கன் டீட்டாவின் மதிப்பு கிடைக்கும். சீக்கன் டீட்டா இதுலேருந்து என்ன கிடைக்கும்னா tan டீட்டாவின் மதிப்பு கிடைக்கும். இதில் வந்து மாறிலி இருப்பு 1ன்னு போடணும். சரியா? போட்டுட்டு சீக்கன் டீட்டா டிவைடட் பை இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். சியையும் மைனஸ் இன்ட்டு பண்ணால் சி ஸ்கொயர் அடுத்தது இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். இப்போ மைனஸ் போட்டுட்டு டியையும் மைனஸ் பி இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் டிபி வரும். நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் டிபி போடணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வருதுனால ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு அடுத்தது என்ன எழுதுறோம்னா tan theta tan thetaவுக்கு இதையும் இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். நம்மளுக்கு சிஏ வரும். மைனஸ் சிஏ வரும். இப்போ ப்ளஸ் சிஏ மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏயும் டிஏ இன்ட்டு பண்ணணும். அப்போது ஏடி மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் சின்னா மைனஸ் பிசி அப்போ ப்ளஸ் பிசி ஆயிரும். ஃபஸ்ட்டு சீக்கண்ட் டீட்டா மதிப்பு கண்டுபிடிக்க இதையும் எடுக்கலாம். சீக்கண்ட் டீட்டா மதிப்பு கண்டுபிடிக்க என்ன வரும்னா சீக்கண்ட் டீட்டா டிவைடட் பை சி ஸ்கொயர் டிபி இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏடி ப்ளஸ் பிசி. இதில் நமக்கு இந்த டேம் ஒத்தி ரைட் சைடு கொண்டு போட்டால் வரும். இந்த டைம் இதில் கொண்டு போயிட்டோம்னா சீக்கண்ட் டீட்டா மதிப்பு கிடச்சிடும். சீக்கண்ட் டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி. சீக்கண்ட் டீட்டாவின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி tan theta மதிப்பு கண்டுபிடிக்கணும். tan theta மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் திரும்ப ஒரு கவுட எடுத்துடலாம். இப்போ tan theta மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த செகண்ட் பார்ட்டையும் தேர்ட் பார்ட்டையும் எடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா tan theta டிவைடட் பை பி ஸ்கொயரை செகண்டாக எழுதலாம். சிஏ ஃபஸ்ட்டு எழுதுங்க. சிஏ மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை ஏடி ப்ளஸ் பிசின்னு வரும்.
இப்போ இந்த டேர்மை அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா tan theta equal to CA minus B square divided by AD plus BC. secant theta மதிப்பு இந்த இருக்குது, அதே மாதிரி tan theta மதிப்பு இந்த இருக்குது. இப்போ theta ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ஃபார்முலா எடுக்கலாம்னா secant square theta minus tan square theta equal to 1. secant theta மதிப்பு இதில் பிரதிக்கிட்டலாம். என்ன வரும்னா c square plus dB divided by AD plus BC the whole square minus tan theta மதிப்பு என்ன இருக்குது CA minus B square divided by AD plus BC the whole square is equal to 1. implies இதை தனித்தனியாக வர்க்கப்படுத்திடலாம். என்ன வரும்னா c square plus dB the whole square divided by AD plus BC the whole square minus CA minus B square the whole square divided by AD plus BC the whole square is equal to 1. வந்து ரெண்டும் சேமாக இருக்குது, அதனால் எப்படி எடுத்துக்கலாம் மீச்சியமாக AD plus BC the whole square மீச்சியமாக எடுத்தோம்னா தொகுதியில் என்ன வரணும் நமக்கு, தொகுதியில் c square plus dB the whole square minus CA minus B square the whole square is equal to 1. implies இப்போ இதில் உள்ள பகுதியை வந்து நம்ம வலது பக்கம் கொண்டு போகும்போது அது என்னன்னா 1 கூட பெருக்கப்படும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா c square plus dB the whole square minus CA minus B square the whole square is equal to 1 கூட இந்த பகுதியை பெருக்கி எழுதலாம். அப்போ என்ன வரும்னா AD plus BC the whole square. இப்போ நம்மளுக்கு கடைசியாக கிடைச்ச ஆன்சரில் தீட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. implies இந்த நெகட்டிவ் டேர்மை ரைட் சைடு கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன வரும்னா c square plus dB the whole square is equal to ஆல்ரெடி என்ன இருக்குது AD plus BC the whole square plus AC minus B square the whole square. சரியா, இதான் புக் ஆன்சர். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.